கிட்ஸ் ஸ்பெஷல் நல்ல கிரன்ச்சியான மினி போண்டா எப்படி சேர்த்து பார்த்துடலாமா? 1 கப் தயிர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதோட வந்து அதே கப்பில் 2 கப் அளவு அரிசி மாவு இதை சேர்த்துட்டு கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இந்த இடத்துல தண்ணி சேர்த்துங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட்டியான இட்லி மாவு வந்து அதே கப்பில் 1/4 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து இதோடு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது. சூடான எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்தால் எண்ணெயே இல்லாத நல்ல மொறு மொறுன்னு மினி போண்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.